வணக்கம் நண்பர்களே. ஆறுமுகனின் இன்றொரு தகவல். பொதுவாக வெற்றி என்பது நாம் நினைத்ததை நினைத்தபடி நினைத்த நேரத்துக்குள் செய்து முடிப்பதை தான் வெற்றி என்று சொல்லுவார்கள். இப்போது வர ஜூன் மாதம் பார்த்தோன்னா என் பாப்பாவை நான் ஸ்கூல் சேர்க்குறேன்னு சொன்னேன். அவள் என்ன சொன்னான்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன், நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டாள். இங்கே நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அடம் பிடிக்கவே இல்லை. அவள் என்ன சொல்கிறான்னா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் தெரிஞ்சுக்க போகிறேன்றத நமக்கு சிம்பாலிக்காக சொல்கிறாள். ஸோ அவள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அவளுக்கு நானே ஒரு டீச்சராக மாறி அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரலான்னு சொல்லிட்டு என் பாப்பாவுக்கு ஒரு ஒயிட் போர்டு வாங்கி கொடுத்துருக்கேன். யோசினிக்கா, இந்த ஒயிட் போர்டை அவளே இப்போ கட் பண்ணப்பா. ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் கத்திரி வெட்டு. அவளே இப்போ இந்த ஒயிட் போர்டை கட் பண்ணுவான். இல்லை அப்படியே கை பிடிச்சிடு. சரி, ஓகே, நம்ம இந்த வெளியே எடுத்துருவோம். பையன் ரொம்ப கஷ்டப்படுறா. ஓப்பன் பண்ணி அது கீழே போய் அவ்வளோதான். இப்போ இவையே நம்ம இதை எழுத சொல்லுவோம். இப்போது இவளுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வீட்டிலே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு அந்த பயன்றது ஒன்று போயிடும். பொதுவாக நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா பயன்றது இருக்கவே கூடாது. இரும்பில் துரு பிடிச்சிது அப்படின்னா அந்த இரும்பு நாசமாயிடும். அது எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் மனுஷனுக்குள்ள பயம் வந்தால் மனுஷனை அதை நாசமாக்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எதுக்குமே நம்ம பயப்படவே கூடாது. இப்போ இன்னொரு உதாரணம், 2 உதாரணம் எடுத்துக்கலாம். எறும்பு ஒன்று, யானை ஒன்று. யானை கரும்பு தோட்டத்தை 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடும். பொதுவாக யானை ஒரு நாளைக்கு 100லிருந்து 200 கிலோ வரைக்கும் உணவு சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. எறும்பு ஒரு பருக்கியை 1 இல்லை 2 நாள் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிடும். இது நாங்கள் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இறைவனுடைய படைப்பில் அவங்களுக்கு உருவத்துக்கு ஏற்ற மாதிரி திறமைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே எதுவுமே நம்ம மற்றவங்க போய்ட்டு கம்பேர் கொடுக்கவே கூடாது. நல்ல விஷயத்தை மட்டும் தான் நம்ம கம்பாரிசன் எடுத்துக்கணும். அவங்க அதை செய்கிறாங்களா, அது அவங்களுடைய படைப்பு, இறைவன் அவங்க கொடுத்த ஒரு அருள். நம்ம இதை செய்கிறோமா, இது நம்மளுடைய படைப்பு, இறைவன் நமக்கு கொடுத்த அருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயர்ந்த இடத்தோடு அதை எடுத்துக்கணும். நமக்கு என்ன வேணும், நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கின்னு நமக்கு கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சி அதுக்கான முயற்சி தினம் போட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டாயம் வெற்றின்றது கிடைக்கும். பொதுவாக வெற்றி எப்படி கிடைக்கும்ன்றத ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மரத்தை நம்ம வைக்கிறோன்னா தானாக மரம் வளர்ந்துடாது. பொதுவாக நம்ம ஒரு மரத்தை வைக்கிறோன்னா அந்த மரம் தானாக வளர்ந்துடாது. அது நல்ல ஒரு இடம் வேணும், அது நல்ல ஒரு உரம் வேணும், அதுக்கு தண்ணி வேணும், சூரிய ஒளி வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் மரம் நல்லா முழுமையாக வளர்ந்து முடியும். அதுபோல் நம்ம எல்லோரும் வெற்றி அடையணும் அப்படின்னா முதல்ல நமக்கு நல்ல சிந்தனை வேணும், அதுக்கான உழைப்பு வேணும், அது தொடர்ச்சியாக தன்னம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டுட்டே இருக்கணும். அதை தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் வேணும். இதெல்லாமே இருந்தாலும் கூட கடைசியாக ஆண்டவனுடைய அருள் இருக்கணும். ஆண்டவனுடைய அருளால் தான் எல்லாமே நடக்கும்ன்றதை நம்ம உணரணும், அதை நினைவுபடுத்தணும். இதோட இன்றைய தகவலை முடிச்சுப்போம். இன்னொரு நாள் இன்னொரு தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் ஆண்டவனின் அருளோடு எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ்வோம். அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.